Hi, hello guys, welcome back to again in Stories by Jokes. So, இன்னைக்கு நம்ம வந்து ரொம்ப வெறித்தனமாகவும் மாசான ஒரு ஸ்டோரி தான் சொல்ல போகிறோம். இது வந்து இந்தியா ரிலேட்டடாக தான் இருக்க போகுது. இது போல நம்ம ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்போம். அது செகண்ட் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரிஸ், பட் இது வந்து ரிலேட்டட் டு இந்தியா. ஸோ இந்த முடிவை ஸோ இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே இது வந்து ஒரு வில்லேஜ் ரிலேட்டடாக இருக்க போகுது. குல்தாரா வில்லேஜ் வந்து குல்தாரா இந்த வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ரொம்ப ஃபேமஸ் பஸ் ஹாண்டட் அபாண்டட் வில்லேஜ். ஒரு வீட்டுக்கு ஒரு வீட்டில் பேய் இருக்குன்னா அந்த வீட்டுக்கு யாரும் போக மாட்டாங்க. அதுவே ஒரு வீட்டில் சூன்யம் வச்சிட்டாங்கன்னா அந்த வீட்டு பக்கமே போக மாட்டாங்க. அதுவே ஒரு கிராமத்துக்கு சூன்யம் வச்சிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் நீங்களே கெஸ் பண்ணி பாருங்க. இதுதான் குல்தாரா வில்லேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ராஜஸ்தானில் இருக்கு. ராஜஸ்தான் அந்த இடத்துல வில்லேஜ் எவ்வளோ பெருசு இமேஜின் பண்ணிக்கோங்க. அது ஒரு குல்தாரா செம பெரிய ஒரு வில்லேஜ். இந்த வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அபாண்டடா இருக்கு, ஹாண்டடா இருக்கு. ஏன் இந்த வில்லேஜ் இப்படி இருக்கு? ஒரே ராத்திரி ஒரு நைட் ராத்திரியில அந்த வில்லேஜ்ல இருக்கிறவங்க எல்லாருமே காணாம போயிட்டாங்க. அது எப்படின்னு எப்ப இருந்து யாருக்குமே தெரியாது. அதுதான் எப்படின்ற யாருக்குமே தெரியாதுன்னு தெரியும், பட் அது எப்படின்றது நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த குந்தாரா வில்லேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோஸ்ட் எக்ஸ்ப்ளோரர்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. அதுவும் மோஸ்ட் ஃபேமஸ் யூடியூபர் சிம்பிளி சார், எனக்கு ஒரு ஃபேவரட் சேனல், அவருமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. ஸோ மற்றவங்க பாருங்க குல்தாரா வில்லேஜ் ஃபுல் டீடைல்ஸ் அதில் இருக்கும். ஸோ வந்து குல்தாரா வில்லேஜ் பக்கமே அது 6 o'clock மேலே அந்த வில்லேஜ் பக்கம் யாருமே போக மாட்டாங்க. போறவங்க யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்க. அதே இந்த சிம்பிள் சரக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சம்மர் பிளட் லீக்கேஜ் ஆகி நம்ம சாக்கிற கண்டிஷன் கிட்ட அவங்க போயிட்டாங்க. பட் உயிரை கையை பிடிச்சிக்கிட்டு அவ்வளோ தைரியமா அவங்க உயிரோட வந்திருக்காங்க. இந்த குல்தாரா வில்லேஜ்க்கு போன நிறைய ஃபாரின் கோஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. ஏன்னா அவங்க திரும்பி வந்ததே கிடையாது. ஸோ எப்படி அப்படின்றத இன்னைக்கு சொல்ல போறேன். ஸோ எப்படின்னு பார்க்கலாமா? இந்த வில்லேஜ் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த வில்லேஜ் ஃபுல்லாக பிராமின் மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. தட் மீன்ஸ் பிராமின்ஸ் அவங்களுக்கு தெரிய வெஜிடேரியன்ஸ் தான் இருக்காங்க. இந்த குல்தாரா வில்லேஜ் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு நாட்டோட ராஜா இருக்காரு. அந்த நாட்டோட ராஜா இறந்து போயிட்டாரு. இறந்து போயிட்ட பிறகு அந்த நாட்டை யார் ஆடுறான்னு ரொம்ப பெரிய ஒரு டவுட் வரும்போது அந்த ராஜாக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு 15 வயசு தான் ஆகுது. ஸோ ரொம்ப சின்ன பையன் நாட்டை ஆள முடியாதுன்றதுக்காக சேனாதிபதி ஒருத்தர் நாட்டுக்கு ராஜாவை போட்டிருக்காங்க. அந்த பையன் வளர வரைக்கும் அவன் நல்ல ஒரு ஆட்சி பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. மக்கள் எல்லாருக்கும் ஹார்ம் கொடுத்து அப்படிதான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் அந்த குதிரையில ஒரு இடத்துக்கு போறாரு. போகிற அன்னைக்கு நைட் ஆயிடுச்சு, பிளஸ் டயர்ட் ஆயிட்டாரு. ஸோ அதனால அவர் என்ன பண்றாருன்னா ஒரு குல்தாரா வில்லேஜ்லயுமே வந்து இது பண்றாரு. ஸோ குல்தாரா வில்லேஜ்ல தங்கி அதுல இருந்து அப்படி தங்கும் போது அந்த குல்தாரா வில்லேஜ்ல ராஜகுருவோட பொண்ணு ரொம்ப அழகா இருக்காங்க. அந்த பொண்ணு அவர் பார்த்துட்டு ஒரு காதல் வருது. ஸோ அந்த பொண்ணுக்கிட்டே வந்து அவனை காதலிக்கிறேன், எங்க அரண்மனைக்கு வா அப்படின்னு இருக்கும்போது எங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அதான் என்னோட முடிவு. அவர் யார் சொல்றாங்களோ கல்யாணம் பண்ணுவா அந்த பொண்ணு ஒரே வாரத்துல முடிச்சிட்டான். அதனால அந்த ராஜா என்ன பண்றாருன்னா ராஜகுரு கிட்ட போய் கேட்கிறாரு. அப்ப அந்த ராஜகுரு நீங்க வேற ஜாதி நான் வேற ஜாதி, நீங்க அசைவம் சாப்பிடுவீங்க, தட் மீன்ஸ் நீங்க நான்வெஜ் சாப்பிடுவீங்க, நாங்க வெஜிடேரியன், எங்களுக்கு செட் ஆகாதுன்னு சொன்ன போது அந்த ராஜா அப்போ அங்க இருந்து அப்படி சரிட்டு நழுவிட்டாரு. கொஞ்சம் 2 நாள் கழிச்சு அந்த ராஜா சேனா மொத்த படையும் கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வராரு. ஒரு கம்பீரமான ஒரு மிரட்டலை விட்டாரு. இன்னும் கொஞ்ச நாள் டைம், ஒன்னே நீங்க உங்க பொண்ணை கொடுங்க, அப்படி இல்லைன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாரையும் நான் அடிச்சு போட்டு பொண்ணை தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதுக்கு பயந்து அந்த இந்த வில்லேஜ் மக்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அங்க இருந்து எல்லாத்தையுமே துணிமணில பேக் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து போறாங்க. அந்த சொந்த ஊரை விட்டு நிறைய பேர் அந்த வில்லேஜுக்கு நல்லா 1000 கணக்கான மக்கள் போறாங்க. பட் சில பேருக்கு அது போக விருப்பமே இல்லாம அங்கேயே சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. சூசைட் பண்ற மாதிரி அந்த வித்தியாசமா இருக்கும். எப்படி தானே பாக்குறீங்க, அவங்களே அவங்களோட தலையை அப்படியே அறுத்து மாச்சுக்கிட்டு இறந்து போயிட்டாங்க. அங்க இருந்து போற மக்கள், இந்த வில்லேஜை விட்டு போற மக்கள் வந்து நாங்க வாழாத இந்த வில்லேஜ்ல வேற யாருமே இருக்கக்கூடாதுன்னு ஒரு மிகப்பெரிய சாபத்தையும் விட்டுட்டு போறாங்க. ஸோ அதுக்கப்புறமா சாபத்தையும் விட்டுட்டாங்க. ரொம்ப ஆஃப்டர் லாங் டைம் வந்து அங்க என்ன நடக்குதுன்னா அதுக்கப்புறமா வந்து முடிஞ்சுது அந்த வில்லேஜ்க்கு. அதுக்கப்புறம் நிறைய பேர் போறாங்க. உண்மையில இந்த வந்து நிறைய ஃபாரின் மெம்பர்ஸ் அங்க உண்மையில கோஸ்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா இருந்திருக்குங்க. அங்க போற நிறைய பேர் யாருமே போயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த வில்லேஜ்ல வந்து அமானுஷமான அந்த உயிரை மாற்றிக்கிட்டு நிறைய பேர் அங்க ஆத்மாவை சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து அந்த வில்லேஜ் பக்கம் யாரும் போக மாட்டாங்க. 6 மணிக்கு மேலே சொன்னேன். ஸோ அந்த வில்லேஜ்க்கு முன்னாடி ஒரு போர்டு மாதிரி போட்டுருக்கோம். அந்த போர்டை வந்து வார்னிங் போர்டு, அதை படிச்சு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்க ராஜஸ்தான் இருக்கீங்களா, தயவு செஞ்சு குல்தாரா வில்லேஜ் போட்டு போயிடாதீங்க. பாய்.